ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஷெல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்னே என்னன்னா, நம்ம ஹீரோயின் பேர் கார்லா. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவங்களுக்கு அவங்க அப்பா ஒரு பேஷண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் பேர் ஆடம். அவனுக்குள்ளார மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அன்னியன் படத்துல வரும்ல, அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் சொல்றாங்க. பட் ஆனா ஹீரோயினுக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்லை. அவங்க ஏமாத்தலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனா ஒரு செட்ட டைம்ல தெரிய வருது அவனுக்குள்ளார ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே பேர் சொல்றப்போ அவங்க எல்லாமே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த மிஸ்ட்ரி ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா என்னங்கிறதா இந்த படத்தோட கதை. சரி, ஓகே, வாங்க கதைக்குள்ளார போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கார்லாவை காட்டுறாங்க. பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கேட்டிருந்தாங்க, டிடெக்டிவ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவனோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏமாத்துறான்னு சொல்லிட்டு உண்மையை உடச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அவன் பண்ண தப்புக்காக மரண தண்டனை வச்சுட்டாங்க. மிட் நைட்லேயே அவன் இறந்துட்டான். ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோயின் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மார்னிங் காட்டினா ஹீரோயின் அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க பொண்ணு இப்ப அவங்க தம்பியோட அரவணைப்புல இருக்காங்க. இவங்க கேஸுக்கு ஏதாவது வெளில போனாங்கன்னா அவங்கள்ட்ட விட்டு போயிடுவாங்க போல. சோ அந்த மாதிரியே மார்னிங் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க பொண்ணு சாமி சொல்றாங்க, அங்கிள் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் பண்றங்கிற பேர்ல ஏதோ மொக்கையா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க தம்பிகிட்ட கொடுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க தம்பிகிட்ட கொடுத்தா, அதெல்லாமே ஒன்றும் இல்ல, ஜஸ்ட் ஏதோ கறிக்கிடுச்சு, வேற ஒன்றும் இல்ல, நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் நைட் அந்த நியூஸ்ல காட்டியிருப்பாங்கல்ல, அந்த கேஸை பத்தி கேட்கறாங்க. சரி, ஓகே, அது என்னாலதான் நடந்துருச்சு, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, நீ முதல்ல அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதே டைம்ல ஹார்டி ஃபோன் பண்றாங்க அவங்க அப்பா. நீ இப்ப எங்கேயும் போவாத, என்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸ் உனக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸா இருக்கும், சீக்கிரம் வாங்குற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹார்டியை போய் பாக்குறாங்க. அவங்களும் அப்படியே வரவேற்று உள்ளார கூட்டு போறாங்க. போறப்பே கேட்கறாங்க, இந்த பேஷண்ட் உங்ககிட்ட எப்போ வந்தான், இல்ல எப்படி வந்தான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹார்டியுமே இது சார்லி தான் அனுப்பி வச்சான், அவர் ஒரு டாக்டர் போல, அவன் தான் அனுப்பி வச்சான், அவனுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு இவங்களால மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் எனக்கு அனுப்பி வச்சான். பட் ஆனா நான் கண்டுபிடிச்சது எல்லாமே நீ பார்த்தா உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீ இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. உள்ள போனா டேவிட்ங்கிற ஒரு பேஷண்ட்டை வீல் சேர்ல கொண்டு வராங்க. ஹார்டியுமே கண்ணாடி ரூம்ல இருக்காங்க, இங்க நடக்கிறது எல்லாமே கவனிக்கிறதுக்கு. ஹீரோயினுமே ஹாய் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டேவிட்டுமே சரி, ஓகே, கேளுங்கன்னு சொல்றான். உன்னோட பேர் என்ன, உன்னோட ஊர் என்ன, நீ எங்க பிறந்த, எப்போ பிறந்த, எல்லாமே கேட்கறாங்க. அதுக்கு எல்லாமே தெளிவா பதில் சொல்றான். அப்ப நீ எவ்வளவு நாளா வீல் சேர்ல இருந்தேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவனுமே சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அப்படி வீல் சேர்ல இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாமே காட்டலாமான்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. அதுல கொஞ்சம் போல அங்கங்க பெயிண்ட் பண்ணி இருக்கு. அதெல்லாமே அவன் பார்த்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய விஷயத்த தான் சொல்றான். ஒரு எலிபேண்ட் இருக்கு, ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாமே தான் சொல்றான். அப்புறம் ஒரு போர்ட்ல புள்ளி புள்ளியா இருக்கு, அதுல 73 நம்பர் இருக்கு, 43 நம்பர் இருக்கு. எல்லாத்துக்குமே நடுவுல வந்து கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் பார்த்தோன்னே கரெக்டா சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ஹார்டிட்ட சொல்றாங்க, அவன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, அவன் எல்லாத்தையும் கரெக்டா தானே சொல்றான், ஒரு நார்மல் பீப்புளுக்கான விஷயத்த தானே சொல்றான், அவன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. ஹார்டியும் இரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அது டேவிட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போன் ஆக்சஸ் பண்ணுது. அவனை சுத்தி முத்தி பாக்குறான், யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இல்லன்னு போன் அட்டன் பண்றான். இங்க ஹார்டியுமே நான் ஆடம்கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேவிட்டுமே இங்க யாரும் இல்லன்னு சொல்றான். சடனா அவன் தலை திருப்பிக்கிறான். உருமுற மாதிரி சவுண்ட் கொடுத்து டக்குன்னு டேவிட் போயிட்டு ஆடம் வந்துடுறான். ஆடையும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆடமும் சரி, ஓகே, வாங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் ஆடம் போயிட்டு என் பேர் கார்லான்னு சொல்றாங்க. டக்குன்னு அவனுமே நீங்க ஹார்டியோட பொண்ணு தானே, உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க தானே, அதுவும் இல்லாம அவங்களை யாரும் கொலை பண்ணிட்டாங்க தானே சொல்லி கேட்கறான். ஹீரோயின் ஆமா உண்மைதான்னு சொல்றாங்க. அதுக்கு அவனுமே எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஹீரோயினும் சொல்றாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இருந்தோம், அந்த டைம்ல ஒருத்தன் திருட வந்தான், அந்த டைம்ல தான் என்னோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஆடமும் நான் இப்ப கேட்டது உங்களுக்கு ஏதாவது தப்பாயிடுச்சா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினுமே நீ எதுக்கு இப்படி எல்லாம் கேட்கறேன்னு எனக்கு தெரியும், என்னோட எமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ற, பட் ஆனா நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் டேவிட்ட கேட்ட எல்லா கொஸ்டினுமே இவன்ட்டையும் கேட்கறாங்க. இவங்களுமே எல்லாத்துக்குமே பதில் சொல்றான். அப்புறம் ஹீரோயினுமே ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காட்ட போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆடமுமே இதெல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எலிபேட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே தானே, இதெல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த நம்பர்ஸ் காட்டி இதெல்லாமே தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவன் தெரியலன்னு சொல்லிடுறான். அப்புறம் இன்னொரு போட்டோவை காட்டுறாங்க. அதுல எந்த ஒரு நம்பருமே தெரியாது, பட் ஆனா அதுல 7 சொல்லிட்டு அவன் படிக்கிறான். ஹீரோயினுமே அதுல கலர் ஷீட் வச்சு பாக்குறாங்க. கரெக்டா அதுல 7 சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோயினுமே அவனோட கண்ணை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு லென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவனுமே இல்ல இதெல்லாமே நேச்சுரல் கலர் தான் சொல்றான். அப்புறம் திருப்பி உனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படின்னா கலர் வேற மாதிரி தெரியும். அதுக்கு அவனுமே ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயினும் சரி, ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போலான்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல ஆடமும் டக்குன்னு ஏஞ்சி நின்று நான் போலாமான்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் ஹார்டிட்ட சொல்றாங்க, இந்த பேஷண்ட் எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹார்டியுமே இவன் பண்றது உண்மையாவே மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் தானா இல்ல நடிக்கிறானான்னு சொல்லிட்டு ஒன்னால தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினுமே எனக்கு தெரிஞ்ச அந்த பாடி வந்து ஆடமோட தான், டேவிட் மாதிரி அவன் ஆட் பண்ண ட்ரை பண்றாங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்புறம் ஹீரோயின் ஹாடியை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பி அவங்களோட பொண்ணு எல்லாமே இருக்காங்க. சமயம் பார்த்தோன்னா என்ன அங்கிட்ட மியூசிக் கத்துக்கிறான்னு கேக்குறாங்க. ஆமாமா நான் அவளும் சொல்றா. அப்புறம் அங்க இருந்து அவளை கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு வரா. ஹாடியுமே கூட வந்து டிக்கில இருக்கக்கூடிய ஆடமோட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு எனக்கு எதுக்கு இது, எனக்கே நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாடியுமே உன்னால இது கண்டுபிடிக்க முடியும்னு தெரியும், நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கட் பண்ண ஹீரோயின் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட கனவுல வருது ஆடம் தன்னோட முதுகு சொரியிற மாதிரி சொல்லிட்டு சரணா ஏஞ்சிடறாங்க. மார்னிங்குமே அந்த ஃபைல் எல்லாமே பாக்குறாங்க. அப்புறம் அந்த ஃபைல்ஸோட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போற இந்த டேப் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே போட்டு பாக்குறாங்க. ஹாடி கிட்ட ஆடம் கேட்கிறான் உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹாடியுமே அதெல்லாமே எனக்கு இல்ல, என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டாங்க, அப்ப கடவுள் எங்க போனாரு, கடவுள் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பி ரிவர்ஸ்ல போனா டேவிட் இருக்கிறப்போ ஆடம் கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு டேவிட்டுமே இங்க நான் தான் இருக்கேன், ஆடம்லாம் இல்லைன்னு சொல்றான். டக்குன்னு தலையை பின்னாடி திருப்பி உருமிட்டு டக்குன்னு ஆடம் வெளில வரான். இதெல்லாமே கவனிச்சுட்டு சார்லியை பார்க்க போறாங்க. சார்லி யாருன்னா ஆடம் அங்கே தான் வந்திருப்பான். ஸோ அங்க போய் சார்லியை மீட் பண்ண போறாங்க. டேவிட்ட ரோட்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படியே படுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் போலீஸ் கூட்டு வரப்பதான் தெரிஞ்சது அவன் ஒரு டிசேபிள்டு பர்சன்ட். என்கிட்ட கூட்டு வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அவன் சடனா ஆடமா மாதிரி ஏன்ச்சுனா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் உங்க அப்பாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தான் ஒன்ட்ட சொல்லியிருக்காங்க போலன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் ஆடமோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சார்லியுமே சரி ஓகே நான் அனுப்பி வச்சுறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் சார்லி தன்னோட முதுகு சொரியிறாரு. அதை காட்டுனா அது அப்படியே சொரி சொரியா ரத்தமா இருக்கு. கட் பண்ணா ஹீரோயின் மேல ஒரு டாக்டர்கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி தலையை பின்னாடி திருப்புனா நர்வ்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி பேரலைஸ் ஆக முடியுமான்னு கேக்குறாங்க. அதாவது டிசேபிள்டு பர்சன் மாதிரி தன்னை காட்டிக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டருமே எக்ஸ்ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு இது 2 பேரோட உடம்பு, ஒன்னு பேரலைஸ் ஆன உடம்பு, இன்னொன்னு பேரலைஸ் ஆகாத உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரேவை காட்டுறாங்க. ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. முதுகு தண்டு எல்லாமே மாறி இருக்கு. ஆடமா இருக்கிறப்போ ஒன்னா இருக்கு, டேவிடா இருக்கிறப்ப இன்னொன்னா இருக்கு. கட் பண்ணா இது எல்லாத்தையுமே ஹாடிட்டு சொல்றாங்க. ஹாடி இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடம் தான் நீ எல்லாம் இருக்கணும், டேவிட் வந்து அவன் உருவாக்குன ஒரு கேரக்டரா இருக்கணும், நான் அதை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. சடனா விண்டோக்கு பக்கத்துல ஆடம் வந்துடுறா. ஹீரோயின் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. இல்ல நீங்க எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களா, ரொம்ப தேங்க்யூங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. போறப்போ ஃபுல்லாவே ஆடம் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினுமே டேவிட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த லிஸ்ட் எல்லாமே செக் பண்றாங்க. கைட் புக்ல ஒவ்வொருத்தவங்களோட பேர் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா அங்க டேவிட்டோட ஃபேஸ் ஆடமோடது கிடையாது. டேவிட்ங்கிறவனுக்கு தனி ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கட் பண்ணா நைட்டு ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அவங்க சார்லிக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி ஆடமோட ஃபைல்ஸ் எல்லாமே அனுப்பி வைக்க சொன்னேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சார்லியுமே ரொம்ப அதிகமா இரும்புறாங்க, அவரால் பேசவே முடியல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அங்க ஹீரோயின் கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சார்லியை காட்டுறாங்க. சார்லி அப்படியே ரொம்ப இரும்புறாரு. முதுகுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெடிப்பு வெடிப்பா அப்படியே ரத்தமா இருக்கு. ஒரு சர்டன் டைம்ல அவர் உள்ளார இருந்து கருப்பு கலர்ல மண் எல்லாமே கக்குறாரு. அதே டைம்ல பின்னாடி யாரும் மூவ் ஆன மாதிரி தெரியுது. கட் பண்ணா ஹீரோயின் டேவிட்டோட வீட்டை தேடி போறாங்க. வீட்டையும் கண்டுபிடிச்சு உள்ளார எல்லாமே போய் பாக்குறாங்க. பட் ஆனா யாருமே இல்ல. பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா மியூசிக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்கு. அதையுமே தாண்டி ஆப்போசிட்டுக்கு போனா அங்க ஒரு லேடி இருக்காங்க. ஹீரோனுமே போயிட்டு இந்த மாதிரி டேவிட்டை பார்க்க தான் வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடியுமே நீ இப்ப அவன் மேலதான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. டவுன் பண்ணி காட்டுனா அது ஒரு சவுப்பட்டி. அந்த லேடி பாத்தீங்கன்னா டேவிட்டோட அம்மா தான் போல. கட் பண்ணா வீட்டுக்குள்ளார காட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் ஸ்கூல்ல ரொம்ப சூப்பரா விளையாடுவான், ஸ்போர்ட்ஸ்ல அவன் தான் டாப். பட் ஆனா ஒரு சர்டன் டைம்ல அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவன் வீல் சேருக்கு மாறிட்டான். ரொம்ப நாள் வீல் சேர்லயே இருந்து அவன் அதை பழகவும் ஆரம்பிச்சுட்டான். அவன் சந்தோஷமா தான் இருந்தான். பட் ஆனா ஒரு சர்டன் டைம்ல அவன் காணாம போயிட்டான். நாங்களும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் போலீஸ் ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது டேவிட்னு சொல்லிட்டு. என்னால அதை தாங்கவே முடியலங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுமே எப்படி அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டேவிட்டோட அம்மாவும் சொல்றாங்க அது ஆக்சிடென்ட் இல்ல, அவனை கொலை பண்ணிட்டாங்க. முதுகு பூரா கிழிச்சு ரத்தமா இருந்தது, கண்ணு எல்லாமே நோண்டி எடுத்து அவனை பயங்கரமா கொலை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் டேவிட்டோட ஃபைல்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே ஆடிக்கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உண்மையான டேவிட் பிறந்தது பாத்தீங்கன்னா 1963, அவன் இறந்தது பாத்தீங்கன்னா 1982. அந்த டைம்ல இப்படி டார்ச்சர் பண்ணி ஒருத்தனை கொன்னது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. சோ அதனால நியூஸ் பேப்பர், டிவி எல்லாத்தையுமே இதே தான் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டைம்ல 6 வயசுல இருக்கக்கூடிய ஆடம் பார்த்திருப்பான். அந்த டைம்ல தான் அவங்க அம்மாவை இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அதனாலதான் தன்னை டேவிட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டா மத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு கரிசனை கிடைக்கும். இல்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா நமக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, சோ நம்மள எல்லாருமே நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அவன் இப்படி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க.
ஆடியுமே நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு, நீ இதை எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே நான் இதை ப்ரூவ் பண்ண போறது இல்ல, நான் ஒரு விஷயம் பண்ணலாம் இருக்குன்னு சொல்லிட்டு டேவிட்டோட அம்மாவை கூட்டு வந்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஆடம் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து உங்க பையன் டேவிட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், சோ நீங்க அவன்கிட்ட பேசி இதெல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லி தெரிய வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு டேவிட்டோட அம்மாவுமே சரி ஓகே நான் இதுக்காக ஒத்துழைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆடமையும் கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியுதான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனுமே தெரியலன்னு சொல்றான். சரி ஓகே இவங்க தான் டேவிட்டோட அம்மா, டேவிட் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவனுமே இல்ல டேவிட்லாம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பி அந்த மாதிரி ஹார்டி ஃபோன் பண்றான். ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆடமுமே நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே கண்ணை காட்டி நீ அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆடம் அட்டன் பண்றான். அங்கேருந்து டேவிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சடனா அவன் தலையை பின்னாடி திருப்பிட்டு டேவிட்டா வரான். டேவிட் அவனோட அம்மாவை பார்த்தோன்னு அவன் ரொம்ப கண் கலங்குறான். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்க கடைசியா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களாங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். அதுக்கு அவங்களுமே நீ பொய் சொல்ற, நீ ஆடம் தான், ஏன் இப்படி நீ எல்லாரையுமே ஏமாத்துறன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவனுமே நீங்க என்ன நம்பலையான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஒரு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுவும் இல்லாம உங்க பாக்கெட்ல எப்பவுமே மலைகள்ல நம்ம கண்டுபிடிச்ச ஆணியை வச்சிட்டு இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவங்களுமே தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க, அந்த ஆணி இருக்கு. அப்புறம் டேவிட்டோட அம்மாவுமே பக்கத்துல வராங்க. ஆடமை பார்த்து சடனா அரைஞ்சிட்டு என் பையன் மாரி யாரையும் ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டேவிட்டும் பயங்கரமா அழுகுறான். கட் பண்ணா ஹீரோயின் டேவிட்டை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. கேட்டக்கரும் நானும் கூட வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு டேவிட்டை கூப்பிட்டு போறாங்க. அப்படியே கார் உள்ளார காட்டினா இந்த இடம் தான் டேவிட் இறந்து போன இடம். டேவிட்டை ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளார கொண்டு போயிட்டு ரிவர் சைட்ல ஒரு பக்கத்துல நிறுத்திட்டு இந்த இடம் உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு டேவிட்டுமே இல்ல நான் இங்க வந்தது இல்லைங்கிற மாதிரி சொல்றான். சடனா அவனோட மூஞ்சி மாறுது. ஹீரோயின் கையை தொடுறான். நான் இந்த இடத்துக்கு நைட்டு தான் வந்தேன், அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். சடனா நமக்கு கட் பண்ணி நைட்ல என்ன ஆச்சுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனை சுத்தி ஒரு உருவம் இருக்கு. அவன் பக்கத்துல நெருங்கி வருது. இவனுமே இப்ப ரியாலிட்டியில ரொம்பவே கத்துறான். அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான். அவன் என்கிட்ட வராங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். சடனா அந்த உருவம் இவனை நெருங்கி வர மாதிரி காட்டுறாங்க. ரியாலிட்டியில டேவிட்டும் பயங்கரமா கத்துறான். என்னால இங்க இருக்க முடியாது, என்ன கூட்டு போங்கன்னு சொல்றான். ஹீரோயினுமே அந்த வீல் சேரை தள்ள ட்ரை பண்றாங்க, முடியல. சரி கேட்டகருக்கு போன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா நின்று போன் பண்றாங்க. இங்க டேவிட்டுமே தன்னோட தலையை பின்னாடி திருப்பிட்டு பயங்கரமா உடம்ப சிலுப்புறான். அதே டைம்ல ஹீரோயினுமே கேட்டகர் போன் பண்ணி இங்க வர சொல்றாங்க. திரும்பி பார்த்தா இங்க டேவிட்டை காணோம். சரி எங்க இருப்பானோன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு திரும்புறாங்க. இங்க ஆடம் வந்து நிக்கிறான். ஆடம் என்னாச்சு, நீ ஏன் இப்ப இங்க வந்தங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஆடமும் சொல்றான், யார் ஆடம், என் பேரு வீஸ்லின்னு சொல்றான். எஸ், அவன் உள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டரும் வீஸ்லியா வெளில வந்திருக்கான். அப்புறம் ஹீரோயின் போயிட்டு ஹார்டியை மீட் பண்றாங்க. நீங்க முதல்ல என்கிட்ட ஏன் சொல்லல, அவங்களுக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி என்ன ஏமாத்துனீங்கன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹார்டி நான் சொல்றது நீ நம்ப போறது இல்ல, எல்லாத்தையுமே நீ சயின்ஸா தான் பாப்ப, அதுவும் இல்லாம அவன் நடிக்கிறான்னு வேற சொல்லியிருந்த, சரி நீயே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி விட்டேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்குமே அதை ஏத்துக்கவே முடியல. அவங்க அப்படி சொன்னதுமே ரொம்ப கடுப்பாயிட்டு போயிடுறா. கட் பண்ணா ஹீரோயின் போயிட்டு அந்த வீஸ்லியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அவனோட கல்லறைக்கு போய் பார்த்தா 1965ல பிறந்து 1994ல அவன் இறந்திருக்கான். ஒரு மியூசிக் பேண்ட்ல தான் அவன் இருக்கான். பட் என்னன்னு தெரியல, அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் போயிட்டு ஹார்டிட்ட சொல்றாங்க. அப்புறம் திருப்பியும் போயிட்டு ஆடம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ அவன் வீஸ்லியா இருக்கான். கொஸ்டின் கேட்கறதுக்குள்ளார போறாங்க. பட் ஆனா அதுக்குள்ள அவன் ஒரு கொஸ்டின் கேட்கறான். நீங்க வந்து டாக்டரேட் பண்ணது சயின்ஸ்லயா இல்ல காட்லியான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோனி ஏன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவனுமே கழுத்துல ஏன் செயின் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா கார்டன் நம்புறவங்க சயின்ஸை நம்ப மாட்டாங்க, சயின்ஸை நம்புறவங்க கார்டன் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினுமே நான் டாக்டரேட் வந்து சயின்ஸ்ல தான் முடிச்சேன், பட் ஆனா காடியுமே எனக்கு பிடிக்கும், அவங்கள நான் நம்புறேங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் ஹீரோயினே டேவிட் இறந்து போனப்ப நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்கல்ல போட்டோலாம், அதை கலெக்ட் பண்ணி இது யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு வீஸ்லியுமே ஒண்ணுமே சொல்லாம டக்குன்னு திரும்பி நின்னுக்கிறான். ஹீரோயினுமே அன்னைக்கு என்ன நடந்தது, அன்னைக்கு யாரை பார்த்த, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அவனுமே யோசிச்சு பாக்குறான். கட் ஷாட்ல காட்டுறாங்க. அவன் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் வாயில இருந்து அப்படியே ஏதோ ஒன்று கருப்பு கலர்ல கக்குறான். திருப்பி இங்க ரியாலிட்டிக்கு வந்தோம்னா அவன் பயங்கரமா கத்துறான், விடுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே போயிட்டு தோல்ல வச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறா. பட் ஆனா இவன் பயங்கரமா கத்தி டேவிட்டை வெளில வர வச்சுட்டு இவன் போயிடுறான் உள்ளார. டேவிட் தான் டிசபிள் பர்சன் ஆச்சு. அவன் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். ஹம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு மியூசிக்கை. ஹீரோயினுமே இது நீ எங்க கேட்ட, எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவனுமே இதை நான் எங்கேயுமே கேட்கல, இதை நான் எழுதுனதுங்கிற மாதிரி சொல்றான். இவன் ஹம் பண்ணது அப்படியே மியூசிக்கா வந்து டேவிட்டோட அம்மாவுக்கு போட்டு காட்டுறா. டேவிட்டோட அம்மாவும் இது டேவிட் பண்ணதுதான், அவன் இது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எழுதுனா, அவன் எப்பயாவது ரொம்ப சேடா இருக்கிறப்போ எப்பயாவது பயப்படுறப்பயுமே இதை பாடுவாங்கிற மாதிரி சொல்றா. அது ஹீரோயினுமே டேவிட் இறக்குறப்போ அவன் பயத்துல இருந்திருப்பான். சோ அப்ப இந்த சாங் ஹம் பண்ணிருப்பானான்னு சொல்லி கேட்கிறா. டேவிட்டோட அம்மாவும் அப்பதான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இது அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறப்ப ஹார்டிக்கு போன் பண்ணி சொல்றா. எனக்கு தெரிஞ்ச
ஆடம் வந்து டேவிட் இறக்குறப்போ அந்த இடத்துல இருந்திருக்கணும். அப்போ டேவிட் ஹம் பண்ணதை அவன் அப்படியே மனப்பாடமா வச்சிருந்திருக்கான். அந்த மாதிரி தான் வீஸ்லி சூசைட் பண்றப்பையும் ஒருவேளை கூடவே இருந்திருக்கலாம். அவனுக்கு ரொம்ப பிரஷரா இருந்திருக்கு. ஸோ இவன் 2 பேரோட லைஃபையும் எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அவர்கிட்ட ஆடமோட வீட்டை விட்டு கேட்கறாங்க. அவங்களும் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் இவ அந்த வீட்டுக்கு போறா. அந்த வீடு ஃபுல்லா அலங்கோலமா ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. எதையுமே கிளீன் பண்ணாத மாதிரி இருக்கு. சரி மேல போய் பார்க்கலாமேன்னு கூப்பிட்டுக்கிட்டே போறா. பட் ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அங்க எது கெட்ட நாத்தமா அடிக்குது. போய் பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. போலீஸ் ஃபாரன்சிக் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸுமே நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கறாங்க, ஆடம் உங்க கஸ்டடியில தானே இருக்கான், நான் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்குமே ஞாபகம் வருது, சமியை நான் ஸ்கூல்ல போயிட்டு பிக்கப் பண்ணலையேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்க போறா. அங்க பிளே கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சமியோட சேர்ந்து ஆடமும் இருக்கான். இவளுமே பார்த்தோன்னு பயந்துட்டு அந்த போலீஸ்க்கு போன் பண்றா. ஆடம் இந்த மாதிரி கிரவுண்ட்ல தான் இருக்கான், வந்து கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இவளும் டேரக்டா போயிட்டு சமியை இழுக்கிறா. அங்க ஆடமும் ஏன் இப்ப இப்படி பண்ற, அவ என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா என்னங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயின் நீ எப்படி வெளில வந்த, நீ எதுக்கு அவளை தோறுற, நீ எதுக்கு அவ கூட இருக்கங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு அவனுமே சிசி நீ தானே என்ன வர சொன்ன, நீ தானே அவனை பாத்துக்க சொன்ன, ஏன் இப்ப இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்கறான். ஹீரோனுக்கு டவுட் ஆயிடுச்சு. சிசின்னு அவளை கூப்பிடுறது பாத்தீங்கன்னா சார்லி மட்டும்தான், அந்த டாக்டர் இருந்தாலே அவர் தான். இவன் இப்படி கூப்பிட ஆரம்பிச்சோன்னா அவளுக்குமே ரொம்ப பயமாயிடுச்சு. கட் பண்ண சமய வீட்டுக்கு கூட்டு வந்து குளிக்க வைக்கிறா. அந்த டைம்ல ஆடம் உன்ட்ட என்ன கேட்டாங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு சமயம் அவர் என்கிட்ட கடவுளை நம்புவே என்னங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு நானும் எங்க அப்பாவை வந்து யாரும் கொலை பண்ணிட்டாங்க, அப்ப கடவுள் எதுவுமே பண்ணல, சோ அதனால நான் கடவுளை நம்பலங்கிற மாதிரி சொன்னேன்னு சொல்றா. ஹீரோயினும் சமி சொன்ன எல்லாத்தையுமே ஆடிட்டு சொல்றா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆலனும் அவன் இந்த மாதிரி நடிக்கிறான்ல அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே கடவுளை நீங்க நம்புறீங்களா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடம் உங்ககிட்ட கேட்டான், வீஸ்லி என்கிட்ட கேட்டான், சார்லி வந்து சமிட்ட கேட்டாங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஆடியுமே சார்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினுமே இன்னைக்கு சார்லி மாரி எனக்கு ஆடம் நடிச்சு காட்டினாங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹாடி சொல்றாங்க, நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன், சார்லி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. கட் பண்ண அந்த சீனியுமே நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் திருப்பியுமே ஹாடி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த டேப் எல்லாமே பாக்குறா. அதுல ஆடம் தூங்குறப்போ சிசிடிவி கேமராவுமே வச்சிருக்காங்க, அதையுமே பாக்குறா. ஆடம் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கருப்பு உருவம் வந்து அவனுக்குள்ளார அப்படியே போற மாதிரி தெரியுது. இது என்னன்னு சொல்லிட்டு புரியலேன்ட்டு அவ தம்பிக்கிட்ட போய் கேட்கிறா. அவனுமே பாக்குறான், அவனுக்குமே எதுவும் சரியா புரியல. சரி நீ இதை கண்டுபிடி, என்ன போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க போறா. கட் பண்ணா ஆடம போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உன்னோட வீட்டுல எப்படி அந்த டெட் பாடி கிடைச்சது, அது யாரோட டெட் பாடி என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, வேற யாராவது கொலை பண்ணி அங்க போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்றான். பட் ஆனா போலீஸ் அதை நம்பாம அது செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது, நீ வீட்டுல இருக்கிறப்பதான் அது நடந்திருக்கணுங்கிற மாதிரி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சர்டன் டைம்ல ஆடம் ரொம்ப கத்துறான், எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றான். அப்புறம் ஹீரோனுமே அவனை அமைதியாக்கிட்டு போலீஸ்ட்ட வந்து சொல்றாங்க, நீங்க ஒரு சிம்பிள் காட்டி அவன்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல, அந்த சிம்பிள் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா டேவிடோட அம்மாட்ட போயிட்டு, இந்த சிம்பிள் நான் இங்க எங்கேயோ பார்த்தங்கிற மாதிரி தோணுது, சோ இந்த சிம்பிள் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு அவங்களுமே இது எனக்கு தெரிஞ்சு மலைகள்ல இருக்கக்கூடிய விச்சஸ் யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்றா. விச்சஸ்னா அந்த பேய் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி டைப்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை வச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்றா. அதுவும் இல்லாம அங்க வயசான கிராணி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா இதை எல்லாத்தையுமே புட்டு வச்சிருவாங்கன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த மவுண்டனுக்கு போறா. அங்க போயிட்டு எல்லாத்தையுமே கேட்கிறா. பட் ஆனா யாருமே பதில் சொல்ல. சரின்னு சொல்லிட்டு போலான்னு பாக்குறா. அந்த டைம்ல கர்லி ஹேரோட ஒரு பொண்ணு வரா. நான் பாக்கலாமாங்கிற மாதிரி கேட்கிறா. அந்த கிராஸையும் நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. அந்த பொண்ணும் பாக்குறா. பட் ஆனா பின்னாடியில இருந்து ஒரு பாட்டி சொல்றாங்க, இது கிராஸ் கிடையாது, இது வேற ஒரு விஷயம் சொல்றா. ஹீரோயின் இது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது, இந்த பொண்ணு பாக்குறா. பட் ஆனா அந்த கிராணிக்கு கண்ணே இல்ல, உங்களால எப்படி பார்க்க முடிஞ்சதுங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு அந்த கிராணியுமே நான் சொன்ன இதெல்லாமே உனக்கு புரியாது, நீ இதெல்லாமே ஏத்துக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே மூவ் ஆன் ஆகி போக பாக்குறா. அந்த டைம்ல மலைக்கடி வாரத்துல ஒரு குடிசையில ஒரு ஆள் சத்தம் போறது கேக்குது. சரின்னு சொல்லி இவளுமே கீழே போய் பாக்குறா. அங்க அந்த கிராணி வந்து அவனோட வாயில வாய் வச்சு அவனோட உயிரை ஃபுல்லா எடுக்கிறா. அதை ஒரு குடுவைக்குள்ளார போட்டு அந்த குடுவையை மூடுறா. அப்புறம் ஒரு கத்தி எடுத்து அந்த மனுஷனோட வயிற்றை கிழிச்சு உள்ளார இருந்து ஒரு பாட்டை ஒன்று எடுத்து தூக்கி போடுறா. அப்புறம் திருப்பி அந்த குடுவையில இருந்து உயிரை எடுத்து அவனுக்குள்ளார திருப்பி அனுப்பிடுறா. அவனுக்கு உயிர் வந்துடுச்சு, திருப்பி அவன் நல்லா ஆயிடுறான். ஹீரோனும் இதெல்லாமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. பட் ஆனா அதுக்கு அந்த கிராணி சொல்றாங்க, இப்போ உனக்கு புரியுதா என்னன்னு சொல்லிட்டு, அந்த குடுவையில கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கு, இதுக்கு பேர் தான் ஷெல்டர், நீ தேடி வந்தது இதாங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோனுக்கு அப்பதான் புரியுது, நம்ம ஒளிஞ்சு நின்று பார்த்ததெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளோட பேரு ஷெல்டர். அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஹீரோயின் வெளில வரா. அவளுக்கு 2 மெசேஜ் வந்திருக்கு போன்ல. ஒண்ணு வந்து அந்த போலீஸ் தான், ஆடம நான் வந்து உங்க அப்பாவோட கையில விட்டுட்டேன், அவர் கூட்டு போறேன்னு சொல்றாரு, அதனால அவர்கிட்ட விட்டங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு மெசேஜ் அவனோட தம்பிக்கிட்டே இருந்து, நான் அந்த வீடியோல இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு வேவ், அந்த டயக்ராம நான் வேவா கன்வெர்ட் பண்ணேன், அது ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸையும் அப்படியே போட்டு காட்டுறேன். அதுல என்ன வருதுன்னா, கிறிஸ்டியன் மோரே உனக்கு இந்த உடம்பு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயின் அவனோட தம்பிக்கு போன் பண்றா. அதுக்கு அவனுமே சொல்றான், கிறிஸ்டியன் மோரேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொன்னுச்சு இல்ல, அதை நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், அவன் 1989ல பிறந்து 1980ல இறந்திருக்கான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ இருக்கிற இடத்துக்கும் பக்கத்து ஊர்ல ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அங்க மூட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் கேட்டீங்கன்னா தெரியும்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்க போறா. அதே டைம்ல இங்க திருப்பி அவளோட வீட்டுல காட்டினா சமைக்கு ரொம்ப இருமலா இருக்கு. ஹீரோயினோட தம்பியுமே
என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அவளுமே ஜஸ்ட் தண்ணி வேணும்னு சொல்றா. சரி உள்ளார போய் எடுத்துட்டு வர போறான். அந்த டைம்ல சாமி தன்னோட முதுவை தொட்டுட்டு பாக்குறா. அது ஃபுல்லாவே பிசு பிசுன்னு ரத்தமா இருக்கு. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஹீரோயினை காட்டினா அந்த மூட்டிங்கிற ஊருக்கு போயிட்டு அந்த ஆளையுமே மீட் பண்றா. அவருமே என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு காட்டிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிறிஸ்டியன் மோரேங்கிறது ஒரு பிரீஸ்ட். அவர் 1918 எங்க ஊருக்கு வந்தாரு. அந்த டைம்ல தான் எங்க ஊர்ல பெரிய சாப நோய் ஒண்ணு வந்திருந்தது. எல்லாருமே இறந்துகிட்டே இருந்தாங்க. கிராணி தான் ஓரளவு எல்லாருமே காப்பாத்தி இருந்தாங்க. அப்போ வந்து கிறிஸ்டியன் மோரே இந்த ஊசி இந்த மருந்து இதெல்லாமே எதுவுமே வேலைக்கு ஆகாது, நீங்க கடவுளை நம்புங்க, அவரை நம்புனா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பட் ஆனா மக்கள் யாருமே அவனை நம்பல. பட் ஆனா ஒரு செட் டைம்க்கு அப்புறம் அவனை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன காரணத்துக்காகன்னு பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணு பையனுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு டிசீஸ் எதுவுமே இவங்களை தொடவே இல்லை. ஸோ நம்புங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதனால எல்லாருமே நம்பி இருக்காங்க. பட் ஆனா அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த கிறிஸ்டியன் மோரே அவனோட பொண்ணுங்க 2 பேருக்குமே ஊசி போட்டிருக்கான். அதனாலதான் அவங்க உயிர் பொழைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட கூடாரத்துக்கு போயிட்டு அவனோட 2 பொண்ணுங்களையும் வெட்டி கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டியன் மோரவையும் கிராணி கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கிராணி நீ பண்ணது பெரிய தப்பு, உனக்கு இதுக்கு தண்டனை கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு அவனோட உயிரை வாய் வச்சு இழுத்து வெளில ஏர்ல விட்டுறாங்க. அந்த உயிரை அவனோட உடம்புல திருப்பி சேராத அளவுக்கு வாயில பூரா கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய மண்ணை வச்சு அழுத்திடுறாங்க. அதனாலதான் அவன் இறந்து போறாங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த டைம்ல கிராணி அவனோட காதல சொல்றாங்க, கிறிஸ்டியன் மோரே இந்த உடம்பு உனக்கானது இல்லைன்னு சொல்றாங்க. அதே டைம்ல ஹீரோயினுக்கு போன் வருது. போலீஸ் சொல்றாங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த வீட்டுல கண்டுபிடிச்சது தான் ஆடமோட டெட் பாடி, உங்க அப்பா கூட அனுப்பது யாருன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க. அவர் ரொம்ப இருமிட்டு இருக்காரு. சார்லி எப்படி இருமுனாரோ அதே மாதிரி இவருமே இருமிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே அங்க நடந்தது எல்லாமே சொல்றாங்க. கிறிஸ்டியன் மோரே பத்தி எல்லாமே சொல்றாங்க. இப்போ உங்க கூட இருக்கிறது யாருன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. சார்லியுமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப இப்ப என் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஆடம் வந்து பின்னாடி நிக்கிறான். அதே டைம்ல அவரோட போனையுமே கீழே போட்டுறாரு. ஹீரோயினுமே இங்க டிவியில பார்த்தா கிறிஸ்டியன் மோரேவோட படத்தை காட்டுறாங்க. எஸ், அவன் தான் ஆடம். கிறிஸ்டியன் மோரே தான் ஆடம்னு சொல்லிட்டு தன்னோட பேரை மாத்திக்கிட்டு அந்த ஊரு ஃபுல்லாவே சுத்தி இருக்கான். சார்லி, ஹாடி, ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாரையுமே ஏமாத்திருக்கான் ஆடம்ங்கிற பேர்ல. ஹீரோயினுமே கத்துறாங்க, டாடி டாடி அவன் ரொம்ப கெட்டவன், அவன் கூட இருக்காதீங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இந்த பக்கம் கட் பண்ணி காட்டினா ஆடம், அதாவது நம்ம கிறிஸ்டியன் மோரேனே சொல்லலாம், கிறிஸ்டின் அந்த டைம்ல ஹாடியோட வாய வச்சு அவனோட உயிரை இழுத்துக்கிறான். அதனாலதான் அவனோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்துமே அவன் கேட்கிறான்ல, இந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நம்பிக்கை இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு சில பேர் தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ இல்லைன்னு சொல்றவங்களோட லைஃப் ஸ்பேன் தான் அவன் எடுத்துக்கிறான். அதனாலதான் அவன் 1980 இருந்து இப்போ வரையுமே இளமையோட உயிரோட இருக்கான். அவன் இப்ப ஹாடியோட உயிரை எடுத்துக்கிட்டு ஹாடியோ ஃபுல்லாவே சாவடிச்சிடறான். சரி, தன்னோட பொண்ணையாவது காப்பாத்தலாமேன்னு சொல்லிட்டு சமிக்கு போன் பண்றாங்க. அங்க அவளுமே ரொம்ப இருமுறதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. இவளும் அவளுக்கு ஏதாவது கண்டிப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சமி கிட்ட சொல்லிட்டு அந்த கிராணி கிட்ட கூட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு அவனுமே சமி எப்படி அந்த ஓல்டு கிராணி கிட்ட கூட்டு போக முடியும், நான் டாக்டர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வரான். பட் ஆனா அதுக்குள்ள இங்க கிறிஸ்டியன் வந்துடுறான். கிறிஸ்டியனை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் உள்ளார ஓடி வந்து பாத்டப்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுமே ஃபுல்லா வீட்டை வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல உள்ள சமியுமே இருமிடுறா. கிறிஸ்டியன் உள்ளார வர பாக்குறான். இங்க இவனுமே தடுத்துக்கிட்டே இருக்கான். பட் ஆனா ஒரு சட்ட டைம்ல கிறிஸ்டியன் எட்டி வச்சோன்னா அவன் ஃபுல்லா அடிபட்டு கீழே வந்துடுறான். திருப்பி ஹீரோயினுமே சமி கிட்ட சொல்றாங்க, நீ டேவிட் கிட்ட போனை கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு. சமியும் இங்க டேவிட்னு யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்றா. சரி, லவுட் ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, டேவிட் கிட்ட போனை கொடுன்னு சொல்லிட்டு. சடனா கிறிஸ்டியன் மறைஞ்சிட்டு டேவிட் வந்துடுறான். அவன் அப்படியே பேரலைஸ் ஆகி அப்படியே படுத்துறான். அதே டைம்ல ஹீரோயினோட தம்பியை எழுந்திருக்கிறான். அப்படியே சமியை கூட்டிட்டு வெளில வந்துடுறாங்க. ஹீரோயினும் கிராணி கிட்ட கூட்டுவான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுமே கூட்டு வரான். திருப்பி இங்க கிறிஸ்டியனை பாத்தீங்கன்னா அவனும் டேவிட்ல இருந்து மாறி கிறிஸ்டியனாவே ஏஞ்சி வரான். அப்புறம் ஹீரோயினோட தம்பி சமியை கூப்பிட்டு கார்ல வந்துட்டு இருக்கான். ஒரு செட் டைம்ல ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களுமே கார்ல ஏறிக்கிறாங்க. கரெக்டா ரூட்லாமே பிடிச்சி கரெக்டா அந்த மலை மேல வந்துடுறாங்க. கிராணி கிட்ட போய் கூட்டு போய் காட்டினா கிராணியுமே டைம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே கெஞ்சிரா. பட் ஆனா கிராணி ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா சமியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க வெளில பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி வயிற்றுலயுமே கிழிச்சிருக்கு. ஏன்னா அங்க கிறிஸ்டியன் அடிச்சிருப்பான்ல, அந்த டைம்ல ஒரு கிளாஸ் குத்தி அவனோட வயிற்று கிழிஞ்சிருக்கு. அதே டைம்ல கிறிஸ்டியனும் வந்துடுறான். இவனுமே ஒரு கம்பி எடுத்துட்டு போயிட்டு சண்டை போறதுக்கு நிக்கிறான். பட் ஆனா கிறிஸ்டியன் ரொம்ப வலிமையானவன்ல, சோ இவனை அடிச்சு கொன்னுடுறான். திருப்பி அந்த குடிசைக்கு வரான். அந்த டைம்ல கிராணியோட இருக்கலாம் அந்த பொண்ணு, அது பயங்கரமா கத்துது. அப்பதான் அந்த கிராணிக்குமே தெரியுது கிறிஸ்டியன் இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் பயந்துகிட்டு சமியை கூட்டு ஓடுறாங்க. பின்னாடியே கிறிஸ்டியனும் வந்துகிட்டே இருக்கான். ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல சமி சொல்றா, என்னோட கையை என்னால உணரவே முடியல, என்னோட உடம்புலாமே ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா. அந்த டைம்ல ஹீரோயினுமே அவ கையெல்லாமே தொட்டு தடவி பார்த்துட்டு இருக்கா. அதே டைம்ல கிறிஸ்டியன் கரெக்டா வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு சமியோட வாயில வச்சு அவளோட உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு செட்டன் டைம்ல அவளோட உயிரை ஃபுல்லாவே உறிஞ்சு எடுத்துறான்.
ஹீரோனும் பயங்கரமா கத்துறா அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவன் ஃபுல்லா உறிஞ்சு எடுத்தோன்னே கிறிஸ்டியன் சமியா மாறிடுறான். சமி ஹீரோயினை பார்த்தோன்னா மம்மி மம்மி என்னை எப்படியே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வரான். ஹீரோயினும் என் பக்கத்துல வான்னு சொல்லிட்டு கருணையே பார்க்காம அவன் கழுத்தை போட்டு நெருக்கிறா. சமி என்ன மம்மி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. பட் ஆனா ஹீரோயின் எதையுமே காதுல வாங்காம அவ கழுத்தையே போட்டு அப்படியே நெரிச்சு கொன்னுடுறா. திருப்பி அவளோட பொண்ணை போய் பாக்குறா. அவ அப்படியே செத்து போன நிலைமையில இருக்கா. இங்க கிறிஸ்டியனோட உடம்புமே சாவ ஆரம்பிச்சுட்டா. அதே டைம்ல ஒரு உயிர் வந்து சமியோட உடம்புக்குள்ளார வருது. சமியும் முழிச்சுக்கிறா. ஹீரோயினுமே நீ முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பதான் சமி ஒரு ஹம்மிங் பண்றா. அது டேவிட் எப்பவுமே பண்றது. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது சமி உடம்புல இப்ப இருக்கிறது டேவிட் தான் சொல்லிட்டு. அப்ப சமி நம்மள பாக்குற மாதிரி காட்டி அதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு டவுட் என்னன்னா, கிறிஸ்டியன் மோர்கன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி அவனால திருப்பி வர முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஜிக்கா இந்த படத்தை முடிக்க ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கிராணி கிறிஸ்டியன் மோர்கனோட உயிரை உறிஞ்சு காத்துல பரப்பி விட்டுருவாங்கல்ல, அவன் டைரக்டா போயிட்டு செத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனோட உடம்புக்குள்ளார போயிருப்பான். ஏன்னா அந்த உடம்பு எந்த வகையிலையும் சேதமாயிருக்காது, எந்த வகையிலையும் அழிஞ்சிருக்காது. சோ அந்த உடம்புக்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கு அப்புறம் இவனோட உடம்பை இவன் எடுத்துக்கிறான். அப்புறம் இவன் உயிர் வாழ்றதுக்காக பல பேரோட லைஃப் ஸ்பேனை இவன் எடுத்துக்கிறான். இதுதான் எனக்கு தோணுன லாஜிக் கிறிஸ்டியன் மோர்கன் எப்படி திரும்பி வந்தாங்கிறதுக்காக. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படத்தை முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது தமிழ்ல யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.